அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு 2 விதமான ஆட்களை வந்து பார்க்கலாம். ஒரு விதமான ஆட்கள் வந்து தனக்கு பிடிச்ச நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து அதுல வர்ற ஏர்னிங்ஸை வச்சு பீஸ்ஃபுல்லா லைஃப்பை வந்து ரன் பண்றவங்க. இன்னொரு வகையான ஆட்கள் வந்து தனக்கென ஒரு அடையாளத்தை வந்து சமுதாயத்துல உருவாக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ஆட்கள். ரொம்ப நேர்மையா தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஏன்னா நேர்மையாகிறத மட்டும்தான் தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். ஸோ அப்படி போராடிட்டு இருக்கிற ஆட்களுக்கான பதிவு தான் இது. நீங்க இந்த மாதிரி போராடிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம யாரையாவது லைஃப்ல பார்ப்போம். அதாவது அவங்க பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. ஏஜ் டிஃபரன்ஸும் பயங்கரமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏஜ் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கும். உங்களோட டபுள் இருக்கும். நீங்க 25னா அவங்க 50 இருப்பாங்க. ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிற உங்களோட மனசு சொல்லும், இவர் வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன். இவர் கூட டிராவல் பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து இப்ப இருக்கிற நிலைமையை விட ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளால போக முடியும். அதாவது மிடில் கிளாஸோ இல்ல பிலோ மிடில் கிளாஸோ இருந்தா நம்ம வந்து அப்பர் கிளாஸ் போகலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணி ஃபேமிலி நல்லா பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுல கண்டிப்பா தோணும். ஆனா நீங்க நம்புறீங்கல்ல அந்த பர்சன், அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனான்றத முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. ரொம்ப பிளைண்டா நம்பாதீங்க. அனுபவத்துல சொல்றேன். நான் அந்த மாதிரி 2, 3 ஆட்களை கடந்து வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து என்னோட டபுள் த ஏஜ் பர்சன், ரொம்ப பெரிய பொசிஷன் பர்சன். நான் ரொம்ப நம்பினேன். கண்டிப்பா அவங்கள வந்து யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அவங்கள நம்பி நான் வந்து ரொம்ப ஜெனினா ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதுல வந்து நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நம்பினேன். பட் ஆனா அவங்க வந்து அவங்களோட சுயத்துக்காக தான் நம்மளை வந்து பயன்படுத்திப்பாங்க. அதனால நீங்க போராடுறீங்க அப்படின்னா தனியா போராடுங்க. தயவு செஞ்சு அப்படி உண்மையா ரொம்ப ஜெனியா இருந்தா அப்படிதான் இருக்காங்கன்றதை நீங்க ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்க கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஏஜ் குரூப் இருப்பாங்களா, நீங்க அவங்கள நம்பலாம். ஆனா பெரிய பொசிஷன்ல பெரிய கார்பரேட்ல இருக்கிறவங்க தனக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அவங்கள நம்பி நம்ம அவரை பிடிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது 90% அவங்க நம்மளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களோட ஐடென்டிட்டி உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. நமக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது. ஏன்னா நமக்கான ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு ஆட்களும் கண்டிப்பா நேர்மையாக தான் போராடுவாங்க. நேர்மையா போராடினா மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்க முடியும். அப்படி நினைக்கிறவங்க தனியா நின்று போராடுங்க. நேர்மையா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடையாளத்தை உருவாக்க முடியும். நன்றி.